கர்நாடகா மாநிலத்தில் 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே எச்ஐவி தொற்று பரவல் குறித்து அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்திய பரிசோதனை அறிக்கைகளின்படி இந்த வயதினரில் 7000க்கும் அதிகமானோருக்கு எச்ஐவி தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலைமை மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பின் தரவுகளின்படி இந்தியாவில் எச்ஐவி பாதிப்பில் கர்நாடகா 3வது இடத்தில் உள்ளது. மாநிலத்தில் சுமார் 2.60 லட்சம் பேர் எச்ஐவி தொற்றுடன் வாழ்கின்றனர். இவர்களில் 2.05 லட்சம் பேர் மட்டுமே ஆன்டி ரெட்ரோ வைரஸ் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் சுமார் 54,000 பேர் தங்கள் நிலையை அறியாத வகையில் உள்ளனர் என்பது கவலைக்குரிய விஷயமாகும். 18 முதல் 35 வயதுக்குட்பட்ட இளைஞர்களிடையே தொற்று வேகமாக பரவி வருவதாக கர்நாடகா மாநில எய்ட்ஸ் தடுப்பு சங்கம் தெரிவித்துள்ளது. 2023-24ஆம் ஆண்டில் இந்த வயதினரிடையே 44,500 பேர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் 2025-26ஆம் ஆண்டில் இது 66,600ஆக உயர்ந்துள்ளது. இதில் 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட கல்லூரி மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. பாதுகாப்பற்ற உடலுறவு, விழிப்புணர்வின்மை, பரிசோதனைக்கு வருவதில் உள்ள தயக்கம், சமூக அவமானம் போன்ற காரணங்கள் இந்த பரவலுக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகின்றனர். இந்த சூழலில் தொற்றை தடுக்கவும் இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் கர்நாடக அரசு உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளது. கர்நாடகா மாநில எய்ட்ஸ் தடுப்பு சங்கத்தின் சிறப்பு உத்தரவின் அடிப்படையில் மாநிலத்தின் அனைத்து அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் கல்லூரிகளிலும் பட்டப்படிப்பு மற்றும் பொறியியல் கல்லூரிகள் உட்பட சிறப்பு மருத்துவ மற்றும் எச்ஐவி பரிசோதனை முகாம்களை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விஸ்வேஸ்வரய்யா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி கல்வித்துறை இந்த முயற்சியில் இணைந்து செயல்படுகின்றனர். இந்த ஒருங்கிணைந்த சுகாதார முகாம்கள் மூலம் எச்ஐவி பரிசோதனை, முன் மற்றும் பின் ஆலோசனை, விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு உடனடி சிகிச்சை, இணைப்பு ஆகியவை வழங்கப்படும். கர்நாடகா மாநிலத்தில் 18 முதல் 25 வயதிற்குட்பட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே எச்ஐவி தொற்று பரவல் குறித்த அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்திய பரிசோதனையின்படி அறிக்கைகளின்படி இந்த வயதினரால் 7000க்கும் அதிகமானோருக்கு எச்ஐவி தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலைமை மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது.